ரெடி பண்றது இப்ப முக்கியம் இல்லைங்க. நான் என்ன சொல்றாங்க, ரெக்கார்டு அங்க வரும்போது அவங்க வரும்போது லாக் பண்ண வேண்டியதானே நிக்க சொல்லிட்டு முன்னெச்சரிக்கை எதுவுமே இல்லாம தான் பண்ணிட்டு இருக்காங்க. நானே பஸ்ஸுக்காக தான் வந்து பஸ் இல்லை, எங்க நிக்குது உண்மையே தெரியல. ஃபர்ஸ்ட் 7ஆம் தேதி சொன்னாங்க, அதுக்கப்புறம் எதுவும் அனௌன்ஸ் பண்ணல. அப்புறம் அந்த ஃபேஸ்புக்கில் பார்த்து தான் தெரிஞ்சுக்குது. இல்லை இன்னைக்கு தான் அந்த பக்கம் தான் இறக்கி விட்டாங்க ராஜா அண்ணாமலை மன்றத்தில். அதுக்கப்புறம் தான் போய் பார்த்தா பஸ் அந்த பக்கம் சரியா நிக்கல. வராங்க இப்போ நைட்டுக்கு தான் தெரியும் இந்த கஷ்டம் எவ்வளோ இருக்குன்னு. யாரும் இல்ல. நீங்க அந்த போய் பாத்தீங்கன்னா அந்த சைடு போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு இதுவும் இல்ல, ஒரு போர்டும் போடல, எதுவுமே போடல. அப்படியே வந்து பஸ் நிக்குது. பப்ளிக் ஏறினா தான் உண்டு, இல்லைன்னா அவங்க ஒரு 5 நிமிஷம் நிப்பாங்க, அப்படியே கடந்து போயிடுவாங்க. நீங்க எதிரில் அந்த மலைய பெருமா ஸ்ட்ரீட் இருக்குல்ல, அந்த பக்கம் தான் போறது. ஆமா ஆமா. இங்க நைட்டு கூட எதுவுமே சொல்லவே இல்லை. இங்க இருந்து நைட்டு பஸ் ஏறுறோம். ஸோ ஏறுறதுக்கு முன்னாடி இங்க இருக்கிறவங்க இன்ஃபார்ம் பண்ணணும் மைக்ல, நாலுல இருந்து இந்த பேருந்து செயல்படாது, எந்தெந்த ஏரியால எங்கெங்க நிக்கணும்னு இவங்க தகவல் சொல்லணும். எதுவுமே தகவல் சொல்லல. அவங்க பாட்டுக்குன்னு ஒரு இதுவா இருக்கிறாங்க. அதனால அதுதான் சொல்லுவாங்க வார்த்தை, கேர்லெஸ் இல்லாம இருக்கிறாங்க. பொதுமக்கள் மேல அக்கறை கிடையாது. இப்போ இந்த அக்கறை இல்லைன்னா யாருக்கு கெட்ட பேர் வரும்? அரசு கரெக்டா தான் இருக்கு, அரசு எல்லாமே கரெக்டா செய்யுது. ஆனா சில அதிகாரிங்க என்ன பண்றாங்க, சரியான ஒரு இது செய்யறது இல்ல. அப்ப இந்த அதிகாரிங்க மேலதான் தப்பு சொல்லணும். இப்போ இறங்குனதுக்கு அப்புறம் தான் கஷ்டம். இப்போ நைட்டுக்கு தான் தெரியும் எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு. முதல்ல இருந்து இங்க பேருந்துங்க சரியா இதுவும் ஆகாது. அரசு புதுசா ஒரு பேருந்து விட்டா கூட இவங்க டைமுக்கு வந்து இங்க இது பண்றது இல்ல. நைட் ஆனா 9 மணி ஆனா மணலிக்கு வண்டி சரியாவே கிடையாது இங்க. இப்போ இந்த மாத்தணும்னா இன்னும் எவ்வளவு கஷ்டம் வர போகுதுன்னு தெரியல. மாத்திட்டாங்க, ராயபுரத்துக்கு மாத்திட்டாங்களாமே. தெரியும், முன்னாடியே தெரியும். அதெல்லாம் ஒன்றும் சொல்லல. இன்னிதான் காலைல சொல்றாங்க ராயபுரத்துக்கு மாத்தி இருக்கிறோம் அப்படின்னு. வேற எதுவும் சொல்லல. ஆமா லேட் ஆகுமே. இப்போ நாங்க ராயபுரத்துனாக்கா அங்க போய் ஏறணும் மறுபடியும் பஸ். எவ்வளவு வேலைங்க இருக்குது. அதெல்லாம் சொல்லல. பஸ் ஸ்டாண்ட் இங்க வரும்போது தான் சொல்றாங்க பஸ் உள்ள போகாது, இறங்கிக்கோங்கன்னு. எதுவுமே தெரியல என்ன பண்றாங்க. ராயபுரத்துக்கு போதான், அது இல்லாம 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாங்க. ஏசி பஸ் 20 ரூபா தான் இங்க வர்றதுக்கு என்எஸ்கே நகர்ல இருந்து. இப்ப ராயபுரம் ஸ்டேஜ், ராயபுரம் ஸ்டேஜுக்கு 30 ரூபாயும். இவங்க பண்றதுக்கு நம்ம கொடுக்கணுமா 10 ரூபா எக்ஸ்ட்ரா? என்னத்த சொல்றது. ஆமா டெய்லி நாங்க இங்கதான் வேலை எங்களுக்கு. அதாவது ஒரு மாசம் முன்னாடி சொன்னாங்க பஸ் ஸ்டாண்ட் காலியாக போகுதுன்னு, அவ்வளவுதான். எங்க மாத்தினதெல்லாம் எதுவும் சொல்லல. எங்க சொல்றாங்க, சொல்ல மாட்டேன்றாங்களே. பஸ்ல ஏறும்போது கூட ஒரு பதிலும் சொல்லலையே. அவங்க வந்த பிறகு தானே சொல்றாங்க பூக்கடலாம் இறங்கிக்கோங்கன்றாங்க. கேட்டா பஸ் ஸ்டாண்ட் உள்ள போகாதுன்றாங்க. அது இன்னும் தீவுத்துடல் அது இதுன்னு சொல்றாங்களே தவிர எந்தெந்த பஸ் எங்கெங்க நிற்கும் ஒன்றும் கிளியரா தெரியல. அலைய வேண்டியதா இருக்கு. டெய்லி யூஸ் பண்ற பஸ் தான். இப்போ எங்க போறதுன்னு தெரியல. எங்கன்னா ஒரு சென்ட்ரல் கிட்டக்க போய் அங்க வர்ற வண்டியில தான் ஏறணும், வேற வழி கிடையாது. அவங்க எப்ப சொல்றாங்க, நம்ம வந்து கேட்கும்போது கேட்டாதானே நம்ம சொல்ல முடியும். நம்ம காதுல கேட்காத வரைக்கும் நான் கேட்டேன்னு நான் சொல்ல முடியாது. ஆமாம், பேப்பர்ல போடுறாங்க சின்னதா மாத்த போறோம்ட்டு. திடீர்னு இப்போ 24ஆம் தேதி இன்னிலிருந்து விட்டுட்டாங்க. இப்போ எங்கெங்க எந்தெந்த பஸ் எங்கெங்க நிக்குதுன்னு தெரியல. ஒன்னும் தீவுத்துடல்ன்றான், ராயபுரம்ன்றாங்க. எது எங்கெங்க இருந்து மாறுது, புறப்படுது, எத்தனை மணிக்கு வரும், எப்போ வரும் தெரியாது. ஒரு சில பஸ் இங்கே நிக்குது. அது என்ன பஸ் நம்பரு, அங்கிருந்தே கிளம்புமா, எப்படி ஸ்டாண்ட் ஆகும் ஒன்னும் தெரியல. எங்க இருக்குது அறிவிப்பு பலகை? எல்லாரும் பாக்குறாங்க. அதெல்லாம் யாரும் கிடையாது. 1/2 மணி நேரம் அடைய வேண்டியதா இருக்குது. 1/2 hour வேஸ்டா இருக்கு. மாற்றது எங்க தெரியாதம்மா. என்ன சொல்றது எங்களுக்கு. ஆமாமா, இங்க பஸ்ஸால நேற்று பஸ்ல போறப்போ பஸ் டிராவல் பண்ணதான் சொன்னாங்க. ஒரு கட்டாரு 4 மாத்துறாம்பா,
சில பேர் 27ஆம் தேதி மாத்தணும் சொன்னாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேரம் வந்து எங்களுக்கு வந்து அந்த லாஸ்ட் வந்து இல்லாம நம்ம நெஸ்கோட் சார்த்து கார்னர்ல இறக்கி விட்டுட்டு இப்படியே போங்கட்டாங்க. ஒரு ஹேண்டிகேப்ட் கஷ்டப்பட்டு நந்து வராரு. அவங்க எப்படி வருவாங்க ரீச் ஆக முடியும் சொல்லுங்க? முன்னெச்சரிக்கை எதுவுமே இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எங்கேயுமே எங்களுக்கு வந்து இந்த டிக்ளேர் பண்ணவே இல்லை. நாளையில இருந்து வண்டி இந்த செயல்படுமே போவது எதுவுமே எங்களுக்கு எதுவுமே சொல்லல. இப்ப திடீர்னு வந்து அங்க டிராப் பண்ணிட்டாங்க. அங்க வந்து நந்து வரோம். இப்போ எங்களுக்கு எங்க பஸ் இப்போ இது வர பத்தினா எங்களுக்கே தெரியாது பண்றாங்க. அப்படி சொல்ல நாங்க எப்படி நாங்க டிராவல் பண்ண முடியும் சொல்லுங்க? அங்க அறிவிப்பால பழகே இல்லை. நாங்க வேற நர்ஸ்கோர்ஸ் கார்னர்ல இறக்கிட்டு அங்கிருந்து நாங்க நந்து வரோம். இதுக்கு எங்களுக்கு வந்து எந்த இன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடைக்கல. வேலைக்கு நேரமாவது எங்களுக்கு ஆபீஸ்ல வந்து எங்களுக்கு டெய்லி நாங்க பதில் சொல்லணும். ஆபீஸ்ல என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு எங்க கவலை இல்லப்பா, எங்க டைமிங் வந்து ஆகணும். இப்போ அன்றாட வாழ்க்கை ரொம்ப பாதிப்பு ஏற்படும். அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம். இந்த ஏரியாக்கு இந்த வண்டி நிக்குது சொல்லிட்டு எந்த டிக்ளரேஷன் எதுவுமே பண்ணல. திடீர்னு வந்து நாங்க நாளைல இருந்து இடம் மாற்றோம்னாங்க. எங்களுக்கு எந்த இடம் மாற்றம் எங்களுக்கு எதுவுமே தெரியல. யூஸ்வலா வர நாங்க 42B வந்தோம். கார்னர் இறக்கிட்டு இப்படியே போயிட்டுங்கப்பான்ட்டாங்க. நாங்க என்ன பண்றது? நீங்களே தான் சொல்லணும். தேங்க்யூமா. நானே பஸ்ஸுக்காக தான் வந்து பஸ்ஸே இல்ல, எங்க நிக்குது உண்மையா தெரியல. தெரியல, எனக்கு உண்மையா தெரியல. இல்ல, நான் வந்து ட்ரெயின்ல வந்துட்டு தான் இப்போ மெட்ரோ பஸ்ஸுக்கு போலான்னு பாக்குறேன். பஸ் இல்ல, சரி மெட்ரோ தான் போகணும்னு பிளான் பண்ணிருக்கேன். எனக்கு தெரியல மத்தவங்களுக்கு இருக்கா? இல்ல எனக்கு தெரியல. தெரியும், நேத்து சொன்னாங்க ஒரு வாரமா சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனா நாங்க தான் தெரியாம இன்னைக்கு வந்துட்டோம். இப்போ இங்க பஸ் நிக்காம நீங்க போற வேண்டிய பஸ் எங்க நிக்குது அப்படின்றதுக்காக ஏற்கனவே சொல்லிட்டாங்களா? எங்க அதெல்லாம் சொல்லவே இல்ல, எங்க நிக்கணும்னு வேணா சொல்ல. ஆனா இங்க பஸ் ஸ்டாண்ட் இல்லன்னு மட்டும் தான் சொன்னாங்க. அது மட்டும் தான் எங்களுக்கு தெரியும். நீங்க போக வேண்டிய பஸ்ஸுக்கு எங்க நிக்குதுன்னு எதுவுமே தெரியாம நாங்க இறங்கி அவ்வளவு தொலைவு நடந்து வரோம். ரொம்ப டைம் ஆகுது, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அங்கிருந்து இங்க வர 1/4 மணி நேரம் ஆகுது. அதுக்கப்புறம் உள்ள வேற நாங்க நடக்கணும். அது ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் மேல ஆயிடும் எங்களுக்கு. இப்போ நீங்க வேற பஸ்ல யூஸ் பண்ணும்போது அந்த பஸ் கண்டக்டர் சொல்லலீங்களா? சொல்லலையே. இல்ல, எங்களுக்கு சொன்னாங்க. சொல்லி எங்களுக்கு நாங்க மறந்துட்டோம். இங்க இறங்கும் பொழுது இங்க மாறி போறது பஸ் இருக்காது. அதெல்லாம் அப்படி சொல்ல திங்கக்கிழமைல இருந்தா சொன்னாங்க. ஆனா இன்னைக்குன்னே எங்களுக்கு தெரியாது. இவ்வளவு தூரம் நாங்க நடந்து வரோம். என்ன சொன்னாங்கன்னா போகும்போது அப்படியே அந்த சைடு வந்து பஸ் ஸ்டாண்ட் வழியா விட்டுட்டு அப்படியே போயிடுவோம் தான் சொன்னது. அதனாலதான் நாங்க அசால்ட்டா இருந்தோம். ஹைகோர்ட்டுக்கா வரேன்னு சொன்னாங்க. ஆனா இப்படி வரேன்னு சொல்லல. ஆனா சுத்தமா இப்ப அங்க நர்ஸு கோட்டர்ஸ் வந்து நிப்பாயிட்டாங்க. இந்த எதுல போலீஸ் ஸ்டேஷன் போகணும். ஆமா, அதெல்லாம் நாங்க பாக்கல. அது எங்க மேல தப்பு. ஆனா அவங்க சொன்னாங்க, நாங்க கவனிக்கல. அங்க இருந்து நடந்து வராங்க. நானு சென்டர்ல இருந்து நடந்து வரேன். நடக்கவே முடியல எங்களால. வழி இது அடைச்சிட்டு இருக்காங்க. எங்களால நடந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்க பொதுமக்கள் எப்படி போவோம்? பிரைவேட்ல வேலை பாக்குறோம். நாங்க எப்படி போய் நடந்தே வர முடியல. எங்களால டைமுக்கு போக முடியல. வர வழி இல்ல. இந்த சந்தில நுழைஞ்சு வரும். அப்புறம் சேத்துல அங்கங்க காலை வச்சு டிஃபன் சாப்பிட்டு போட்டு வச்சிருக்காங்க. ஒண்ணும் முடியல. எங்களால ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்க தெரியும், ஆனா மாத்திட்டாங்க. பொங்கலுக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருந்தாங்க, மாத்திட்டாங்க. எப்படி தெரியல. ரொம்ப கஷ்டம். இது கொஞ்சம் மாத்திர நல்லா இருக்கும். எங்களுக்கு பழையபடி இங்கதான் வேணும் பஸ் ஸ்டாண்டு. அதுக்கு முன்னாடி மாத்திரன்னு சொன்னாங்க, அதுதான் தெரியும். இப்போ சடனா பண்ணது தெரியாது. மெட்ரோ எதுவும் இல்ல, பஸ்ல தான் வந்தோம். சென்ட்ரல் ஆண்ட இறங்கி இவ்வளவு தூரம் நாங்க நடந்து வரோம். இந்த பக்கம் வண்டி வந்து பூக்கடை பஸ் ஸ்டாண்ட் வரணும்னா வந்து சென்ட்ரல்ல வந்து அந்த இது வந்து பூக்கடை வந்து வரணும். பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் வந்து வரணும். அதுதான் வந்து கரெக்டா வந்துட்டு அப்படியே தீத்துடல் போனோம். அவங்க இங்கேயே இறக்கி விட்டாங்க. எம்இசி இது வந்து அந்த நர்ஸ் கோட்டை இறக்கி விட்டாங்க. அங்கிருந்து ஜனங்க வந்து நடந்து வராங்க. சங்க நிக்காதுன்னு சொல்லவேன்னு சொல்ல. அவன் வந்து எப்படிங்க போறீங்கன்னா, நான் ரைட் சைட்ல போறேன், தீவுத்திடலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். நடந்து வரேன். அந்த மொழியில நடந்து வரேன். தெரியும், தெரிஞ்சு எதனா பண்ணல. எந்த வசதி இல்ல. பாரு 3 மணி வரேன். வேலைக்கு போறேன். இப்போ டைம் ஆயிடுச்சு. இப்போ ஓலை திட்டப்படாது. இல்ல
இல்லம்மா நான் கேட்டா அவங்க சொல்ல மாட்டாங்கம்மா, அவங்க கம்முனிறாங்க. இங்கதான் இறங்கணுமா, ஸ்டாலிஸ் இங்கதான் இறங்கணும் சொல்றாங்க. இப்போ நீங்க அங்க இறங்கிட்டீங்க, அங்க போகணும்னா எவ்வளவு நேரம் ஆகும்? உங்களுக்கு பஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்களா இப்பயாவது? இது சொல்லல, பஸ் எதுவும் தெரியல. எப்படி போகுது நைட்டு, எப்படி போகுது எனக்கே தெரியல. என்ன பஸ் ஏறணும் தெரியல, வழி எங்க இருக்குன்னு தெளிவா அனௌன்ஸ் தெரியல. குளத்துல இருந்து வரேன். இவ்வளவு தூரம் அலைய ஆமா.